இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி மற்றும் நாட்டி முக்கிய பாத்திரங்களை நடிச்சு வெளியா இருக்கிற கருப்பு படத்தோட விமர்சனம். இசை சாய் அபயங்கர், இயக்கம் ஆர்ஜே பாலாஜி. கதைன்னு பார்த்தா கருப்புங்கிற பேரு காவல் தெய்வமான கருப்புசாமி தான் குறிக்குது. வக்கீல் தொழில்ல அவங்கெல்லாம் செய்யற தவறான செயல்கள், அவங்க கூட இதுக்கெல்லாம் துணை போற நீதித்துறை, காவல்துறை, இவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு நீதிக்காக அலையோ அலைன்னு அலையிற அப்பாவி மக்கள், இப்படிங்கிறது கதையோட பேக்ரவுண்டு. ஒரு குறிப்பிட்ட ஏரியால உள்ள நீதிமன்றம் அதோட செயல்பாட்டையே தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற வக்கீல் பேபி கண்ணன் அப்படிங்கிற பாத்திரத்துல ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. அவரும் அவரோட உள்ள ஊழல் வக்கீல்கள், ஜட்ஜு, போலீஸு, கூடவே அடியாட்கள்னு ஒரு குட்டி சாம்ராஜ்யமே அங்க வச்சிருக்காரு. இவங்களுக்கு எதிரா வக்கீல் பிரீத்தி பாத்திரத்துல வர த்ரிஷா மாதிரி சில பேர் எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. திருட்டு போய் திரும்ப கிடைச்ச நகை கைக்கு வந்தா அதை வச்சு எப்படியாவது தம் பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திடலாம் அப்படின்னு கோர்ட்டுக்கு வர ஒரு அப்பா மகள் இவங்க கிட்ட சிக்கிட்டு படாத பாடுபடும் பொழுது இவங்களுக்கு உதவியா அந்த எல்லை காவல் தெய்வமான வேட்டை கருப்பு ஒரு வக்கீல் சரவணன் அப்படின்ற ஒரு பாத்திரத்துல உள்ள நுழையுது. இது சூர்யா நடிச்ச பாத்திரம். வந்தது கடவுள் தான் தெரிஞ்சும் அந்த கடவுளையே பவரை யூஸ் பண்ணாம இந்த கோர்ட்ல என்ன மீறி கேஸ ஜெயிச்சு காமி அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி பாத்திரம் சவால் விடும் பொழுது கதை ரொம்பவே களை கட்டுது. அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் ரொம்ப அழகா கதையை பில்டப் செஞ்சு ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகுது. நிறைய கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் சூர்யா ஃபேன்ஸுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாருமே குடும்பத்தோட ரசிச்சு பார்க்கிற வகையில அது வரைக்கும் நகர்ற கதை செகண்ட் ஹாஃப்ல போக வழி தெரியாம தத்தளிக்குது. அதுக்கப்புறம் எவ்வளவு முயற்சி செஞ்சும் டோட்டலா வழி தவறி கரை சேர முடியாமையே பாடம் முடிஞ்சு போகுது. வழக்கமான தமிழ் சினிமா பாணியில கிம்மிக்ஸ், ரொம்பவே சுமாரான டெப்தே இல்லாத கதை ஓட்டம்னு செகண்ட் ஹாஃப் படத்தையே பாழ் பண்ணிடுது. இருந்தாலும் சூர்யா ஃபேன்ஸ் இடைவிடாத ரொம்பவே ரசிச்சு பார்த்தாங்க படத்தை. கடைசியில காண்டாரா ஸ்டைல்ல ஒரு ஃபைட்டு, டான்ஸ் காட்சி இதெல்லாம் இருந்தும் கூட இந்த படத்தை காப்பாற்றவே முடியல. படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த்னு சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி புதுசா ஒரு சப்ஜெக்டை கையில எடுத்து வக்கீல்கள் செய்யற அட்டூழியங்களை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமான காட்சிகளாகவும் நல்லாவே சொல்லியிருக்காரு. அதுக்கு கவுண்டரா கடவுளே வந்தாலும் ஒன்றும் பெருசா பண்ண முடியாதுன்னும் அழகான காட்சிகள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு விளக்கியிருக்காரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஏனோ அதே பாணியில கதையை நகர்த்தாம வழக்கமான சினிமாத்தனமா ஹீரோவுக்கு ஸ்கோப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ என்னவோ கதையை டெவலப் பண்ணாம அப்படியே அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அதனாலேயே இதுவே இந்த படத்தோட பலம் மற்றும் பலவீனம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சூர்யாவோட நடிப்பு இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. அவருடைய ஸ்டார் பர்சனாலிட்டிக்கு ஏத்த ஒரு ரோல் இது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவனும் ரொம்பவே அமகலப்படுத்திருக்காரு இந்த படத்துல. பாராட்டுக்கள். மற்றபடி படத்தோட செட்டு, சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம்ஸ், ஸ்டண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தோட டோனுக்கு ஏத்த மாதிரியே பிஜிஎம் மோஸ்ட்லி நல்லா தான் வந்திருந்தது. ஆனாலும் பேக்ரவுண்ட்ல வர அந்த சாங்ஸ் ஒரு வார்த்தை கூட நமக்கு சரியா கேட்கவே கேட்காம அந்த மியூசிக் டோட்டலா அதை ட்ரவுன் அவுட் பண்ணிடுது. சரி, இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா இந்த வெக்கேஷன் காலத்துல பசங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு என்னடா செய்யறதுன்னு முழின்னு முழிக்கிற பேரண்ட்ஸு கண்டிப்பா யோசிக்காம குடும்பத்தோடய இந்த படத்துக்கு போகலாம். சூர்யா ஃபேன்ஸும் யோசிக்கவே வேணாம், ஃபுல் பைசா வசூல். ஆனா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸு நல்ல பொழுதுபோக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து போனா அதை ஓரளவுக்கு தான் இந்த படம் சாட்டிஸ்ஃபை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.